63 வாழ்வின் தேனொலி சிவனடி சேர்த்த சீர்மிகு பாதை தமிழின் இதயத்தில் நிலைக்கும் மதி தியாகமும் தொண்டும் தெய்வ வழியும் நாயன்மார்கள் வாழ்வனம் நெறியும் பெரிய புராணம் பேசும் புகழ் பேரன்பின் பாதை என்றும் விழுள். வணக்கம், நான் லலிதா. 12வதாக மானக்கஞ்சார நாயனார். 63 நாயன்மார்கள். திருச்சிற்றம்பலம். கஞ்சனூர் என்னும் நகரம் இது சோழ நாட்டில் வேலி சார்ந்து உள்ளது. பரதத்தர் வரலாறு இதுவே ஸ்தல வரலாறும் ஆகும். முன்பு ஒரு காலத்தில் கஞ்சனூரில் வாசுதேவர் என்னும் வைணவருக்கு ஒரு மகன் இருந்தான். அவர் பெயர் சுதர்சனர். அக்குழந்தை சிவபக்தியில் சிறந்து விளங்கியது. பிறப்பால் வைணவரானாலும் இவர் தீவிர சிவபக்தர். தினமும் காலையில் கஞ்சனூரிலிருந்து கிளம்பி திருமாந்துறை, திருவாலங்காடு மற்றும் திருக்கோடிக்கா ஆகிய சிவத்தலங்களை தரிசித்துவிட்டு அர்த்தஜாம பூஜைக்கு தமது சொந்த ஊரான கஞ்சனூர் ஆலயத்திற்கு வந்து விடுவார். வைணவரான சுதர்சனர் இப்படி சிவபக்தராக இருப்பதில் அவ்வூர் மக்களுக்கு விருப்பமில்லை. ஒரு சமயம் அவ்வூர் மக்கள் பழுக்க காய்ச்சிய இரும்பு முக்காலி மீது அமர்ந்து சிவமே பரம்பொருள் என்று 3 முறை கூறு பார்க்கலாம், சிவன் உன்னை காப்பாற்றுகிறாரா என்று பார்க்கலாம் என்றார்கள். அவ்வாறே அவரும் பழுக்க காய்ச்சிய இரும்பு முக்காலி மேல் அமர்ந்து சிவமே பரம்பொருள் என்று 3 முறை கூறினார் சுதர்சனர். இதனை கண்டவர்கள் வியந்தனர். வைணவர் வேறு, சைவம் வேறு என்று இருந்த காலம் அது. சிவன் தட்சிணாமூர்த்தி உருவில் வந்து சுதர்சனரை ஆட்கொண்டு சுதர்சனருக்கு ஹரதத்தர் என்று பெயரளித்து சிவநாம தீட்சை செய்தார். இந்த காட்சியை சித்தரிக்கும் உருவம் இவ்வூர் பெருமாள் கோவிலிலும் உள்ளது. இந்த பெருமாள் கோவிலில் அக்னீஸ்வரர் கற்பகாம்பாள் எழுந்தருளியுள்ளார். கொம்புத்தேனின் சாரும் கரும்பின் சாரும் நிறைந்து இருந்தமையால் இத்தலத்திற்கு இப்பெயர் ஏற்பட்டது. இத்தகைய வளம் மிகுந்த பதியிலே மானக்கஞ்சாரர் என்னும் சிவனடியார் வாழ்ந்து வந்தார். இவர் காலம் 8ஆம் நூற்றாண்டு. இவர் பெயர் மானக்காந்தன் என்றும் இவர் மனைவியின் பெயர் கல்யாண சுந்தரி என்பதும் ஆகும். அரசருக்கு சேனாதிபதியாக இருந்து வந்தார். வேளாண் மரபில் பிறந்தவர். மிகுந்த சிவபக்தி கொண்டவர். சிவனடியார்களை வழிபடுவதே தனது வாழ்நாளின் முழு பயன் என்று நினைப்பவர். மனதிலேயே கோயில் அமைத்து வழிபட்டவர். இவரிடம் எல்லா செல்வமும் நிறைந்திருந்தன. குழந்தை பேர் மட்டும் இல்லாமல் போனது. அது அவருக்கும் அவரது மனைவிக்கும் மிகுந்த வேதனையை தந்தது. இருவரும் இறைவனிடம் சந்ததிக்காக குழந்தை செல்வத்தை வேண்டி பலவிரதம் இருந்தனர். எம்பெருமானின் அருளால் மானக்கஞ்சாரின் மனைவிக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது. நாயனாரின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. குழந்தை அன்புடன் வளர்க்கப்பட்டது. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக குழந்தை வளர்ந்தது. திருமண பருவத்தை எட்டியது. அப்பொழுது சிறந்த சிவபக்தரும் சேனாதிபதி வம்சத்தை சார்ந்தவருமான ஏயர்கோன் கலிக்காமர் என்பவருக்கும் மானக்கஞ்சாரர் மகளை திருமணம் பேசி முடிக்க ஊர் பெரியவர்கள் கேட்க மானக்கஞ்சாரரும் மனம் மகிழ்ந்து திருமணத்திற்கு இசைந்தார். கஞ்சனூரே மணக்கோலம் பெற்றது. மணமகனாக ஏயர்கோன் கலிக்காமர் மங்களவாத்தியம் முழங்க கஞ்சனூர் எல்லையை வந்து அடைந்தார். மானக்கஞ்சாரர் மெய்ப்பொருளை உணர்ந்தவர், பணியுடையவர். தாம் சிவபெருமானுக்கு ஆளாகும் பேறு பெற்ற சிவனடியார் என தெரிந்து கொண்டவர். தான் ஈட்டிய பெரும் செல்வமெல்லாம் சிவனடியாருக்கு தான் என்று தெளிந்தவர். சிவனடியார் வேண்டும் முன் குறிப்பறிந்து கொடுப்பவர். சிவபெருமான் நாயனாரை ஒரு சோதனைக்கு உட்படுத்த விரும்பினார். மகாவிரதரை போல வந்தார். அதாவது பெரும் சபதம் கொண்டவர் வடிவத்தை எடுத்தார். அவர் நெற்றியில் புனிதச்சாம்பலை அணிந்திருந்தார். கங்கை அணிந்த சடையில் ருத்ராட்ச மாலையை சுற்றியிருந்தார். குண்டலம் 2 காதுகளில் ஒளிர, திருத்தாள் வடம் திருமார்பிலே பிரகாசிக்க, கருநிறம் பொருந்திய மயிர்வட பூநூலும் திருநீற்று பையும் மேனியெல்லாம் திருநீற்றினை பெற்றிருக்க அரணார் அந்தனர் கோலத்திற்கு ஏற்ப தம் வடிவத்தை அமைத்துக் கொண்டார். மகாவிரதர் சிவபெருமான் அந்த மங்கள நாளில் எழுந்தருளியதைக் கண்டு மானக்கஞ்சாரர் மனம் மிக மகிழ்ந்தார். அவரை அன்புடன் பணிந்து இன்மொழி கூறினார். ஆசனம் அமர்த்தினார். இங்கு நிகழும் மங்களச் செயல் என்ன என்று கேட்டார். அடியேன் பெற்ற மகளுக்கு திருமணம் என கஞ்சாரர் கூறினார். மங்களம் உண்டாகுக என்று வாழ்த்தினார். திருமணக் கோலம் போட்டு இருந்த மகளை அழைத்து வந்து மாவிரதியாரை வணங்கச் செய்தார். திருவடிகளில் விழுந்து வணங்கிய மணமகளது கருமேகம் போன்ற கூந்தலை பார்த்து, இது நமது பஞ்சவடிக்கு பயன்படும் என்றார். அது கேட்ட கஞ்சாரர் தனது மகளின் கூந்தலை உடைவாளால் அறிந்து அடியவரிடம் கொடுத்தார். அதை வாங்குவதைப் போல மறைந்து வானிலே உமைதேவியோடு நந்தியம்பெருமானோடும் தோன்றினார். அது கண்டு மெய்மறந்து வணங்கி எழுந்தார். உமது மெய்யான அன்பை உலகமெல்லாம் விளங்கச் செய்கிறோம் என்று சொல்லி
அருளி மறைந்தார். மகளை மனம் புரிய வந்து மணமகள் இல்லத்திற்கு சுற்றத்தாருடன் வந்து சேர்ந்தார் ஏயர்கோன் கலிக்காம நாயனார். அங்கு நிகழ்ந்த அற்புதத்தை கேட்டு அறிந்தார். அந்த நிகழ்ச்சியை அவர் காணாததால் மனம் தளர்ந்தார். இறைவன் அருள் பெற்ற நன்மகளே தனக்கு மனைவியாக போகிறாள் என்று மகிழ்ந்தார். சற்று முன்பு இறைவன் வந்த அந்த நிகழ்வை காணாததால் மனம் தளர்ந்தவர் ஏயர்கோன் கலிக்காம நாயனார். பின்பு இறைவன் அருளால் மலர் புனைந்த கூந்தல் வளர பெற்ற பூங்குடி மங்கையினை மனம் புணர்ந்து, அதாவது திருமணம் செய்து கொண்டார். திருமணம் செய்து மனைவியுடன் தம் ஊருக்கு சென்றார். மலைமலிந்த தோல்வள்ளல் மானக்கஞ்சாரர். திருத்தொண்டர் திருத்தொகை. பிறகு மானக்கஞ்சாரரும் அவரது மனைவியும் மண்ணுலகில் பல்லாண்டு காலம் வாழ்ந்து இறைவனுக்கு திருத்தொண்டுகள் பல புரிந்து சிவலோக பதவியை அடைந்தனர். கஞ்சாறு தற்பொழுது ஆனதாண்டகபுரம் என்று அழைக்கப்படுகிறது. இது மயிலாடுதுறை மாவட்டத்தின் அருகே அமைந்துள்ளது. சிறந்த வேளாளரான மானக்கஞ்சார நாயனார் சிவபக்தியிலும் சிறந்து விளங்கினார். செல்வ வளம் மிகுந்த இவர் தன்னிடம் இருக்கும் பொருள்கள் யாவும் சிவனடியாருக்கு சொந்தம் என்று எண்ணுபவர். அடியார்களுக்கு செய்யும் தொண்டு அந்த ஆண்டவனுக்கு செய்யும் தொண்டு என்று சதாகாலமும் சிவனடியாருக்கு தொண்டு புரிவதையே மனதில் எண்ணிக்கொண்டிருப்பவர். பஞ்சவடி என்பது தலைமுடியால் அகலமாக பின்னப்பட்டு மார்பில் அணியும் ஒரு வகை பூணூல். மாவீரர், அதாவது பெரும் தவசிகள் அணிவது வழக்கம். சிவனடியாருக்கு இல்லை என சொல்லாது தம் பொருள்களை வழங்கும் இயல்புடையவர் மானக்கஞ்சாரர். அடியார் கேட்டதும் தம்மால் கொடுக்க முடிந்த பொருளே என மகிழ்ந்தார். தன்னுடைய ஒரே மகள் திருமண கோலத்தில் இருக்கிறாள் என்பதை மறந்து கூந்தலை அறுத்து தர விளைந்தார். மானக்கஞ்சாரரின் செயலை கண்டதும் அனைவரும் செய்வதறியாது திகைத்தனர். முதலுரை. கஞ்சநகர் மானக்கஞ்சாரனார் சீர்காதன் மகள் வதுவை மணங்கணநாதன் பஞ்சமலி மாவிரத தலைவனாகி வந்து புகுந்தவளலாக மகிழ்ந்து நோக்கி பஞ்சவடி காமென்ன வரிந்து நீட்டும் பக்தரெதிர் மறைந்திரைந்தவன் பணித்த வாக்கால் எஞ்சலில் வன்குழல் பெற்ற பேதை மாதை ஏயர் பிறார்க்கு உதவி அருளி எய்தினாரே. மலை மலிந்த தோள் வள்ளல் மான கஞ்சாரன் இஞ்சாத வாட்டாயன் அடியார்க்கும் அடியேன் அலை மலிந்த புனல் மங்கையான ஏற்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே. இனி 13ஆவதாக அறிவாட்டாய நாயனார். இவரை பற்றி அடுத்த பதிவில் கேட்போம். வணக்கம். திருச்சிற்றம்பலம்.